ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்னுடைய காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சுவையான ஒனியன் தோசை செய்ய போகிற காணொளி. சின்ன காணொளி தான், வாங்க பார்க்கலாம் எப்படி செய்ய போகிறேன்னு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட். செய்து பாருங்கள் நீங்களும். இப்போ தோசைக்கல் வளம்பவோட சூடாயிட்டுது, எண்ணெய் பூசி இருக்கிறேன். நான் ஏற்கனவே தோசைமா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதைத்தான் தோசைக்கு ஊற்றுறதை விட கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும். தோசைக்கு நான் 2 கரண்டி போடுவேன், 3 கரண்டி போடுவேன். இந்த சின்ன கரண்டியால் என்னுடைய கல் அவ்வளவு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால தான் சின்னதாக நான் செய்கிறேன். உங்களோட கல் நல்ல பெருசாக இருந்தால் பெருசாக ஊற்றலாம் மொத்தமாக. இது சின்ன சின்ன குறுநலாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் மேலே லைட்டாக தூவி விட போகிறேன். குடமிளகா அதுவும் நல்ல குறுநலாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் மேலால் தூவி விட போகிறேன் இடக்கடை. அடுத்தது தக்காளி, அதுவும் நல்ல குறுநலாக வெட்டி வச்சுருக்கிறது. சின்ன அந்த உடனே வேகக்கூடிய அளவுக்கு வெட்டி வச்சு அதையும் போடுறேன். பச்சை மிளகா உரைப்புக்கு, நீங்கள் பச்சை மிளகா சாப்பிடாத ஆக்கள் போட தேவையில்லை. ஓகே, கேரட் லைட்டாக சீவி வச்சுருக்கிறேன். கேரட் சீவிர இதில் இதோட கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டால் இன்னும் வாசனை நல்லா இருக்கும். எனக்கு கொத்தமல்லி வாசம் விருப்பம், ஆனால் கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் போட இல்லை. ஓகே, இப்போ நான் மூடி விட்டதால் கொஞ்சம் அவிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் மூடி விட்டால் சரி. நெருப்பு குறைஞ்சிருக்கணும். அடுப்பு லைட்டாக எண்ணெய் விட்டு நான் மேலே ஒரு கரண்டி. அப்போ அந்த திருப்பி போடைக்க நல்லா இருக்கும். திருப்பி போட்டாச்சு. அங்கால ஒரு அடுப்பு கொதிக்குது. என்னென்னு பார்த்தா ஓமமும் சீரகமும் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். இரவில் எண்ணெய் சம்மந்தமான சாப்பாடுகள் சாப்பிட்றது அதுகளுக்கெல்லாம் சமைக்கிறதுன்னு எல்லாம் சாப்பிட்டு இரவு படுக்கைக்க குடிச்சிட்டு படுக்கிறதுக்காண்டி தான் அந்த ஓம தண்ணி. ஓகே, அதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். பார்க்க உங்களுக்கு செய்யணும்னு தோணும் தானே, அதான். ஓகே, இப்போ நல்ல சுவையான நல்ல உண்மையாகவே வாசனை நல்லா வருது. நல்ல வாசனையான ஒனியன் தோசை ரெடி. பக்கத்தில் தேங்காய் சம்பல், நல்ல வாசம் வருது. ஓகே, இது என்னுடைய தங்கச்சி இந்த மகளுக்கு இப்போ சாப்பிட கொடுக்க போகிறேன். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்குது இந்த டேஸ்ட். ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியை சந்திக்கும் வரை. நீங்கள் இப்போ தான் என்னுடைய காணொளி முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்களாக இருந்தால் யூடியூப்புக்கு போய் தமிழ் மிக்ஸ் மீடியான்றதை டைப் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்தி இந்த ஆல் என்ற இதை கிளிக் பண்ணி முதலாவதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுவோம். நன்றி, வணக்கம்.